எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம பவர்ஃபுல்லான புக்க பத்தி பார்க்க போறோம். ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ். இந்த உலக புகழ்பெற்ற புத்தகத்தோட முக்கியமான ஐடியாஸ் என்னன்னு சிம்பிளா சூப்பரா பாத்திரலாம் வாங்க. என்னடா இது, ஒரே வருஷத்துல 37 மடங்கு பெட்டரா மாற முடியுமான்னு கேக்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணுதா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான கணக்கு இருக்கு. வாங்க, அது என்னன்னு பாப்போம். ஆமாங்க, முடியும். இது எப்படின்னு ஜேம்ஸ் கிளியர் சொல்றாருன்னா, ரொம்ப சிம்பிள். டெய்லி ஜஸ்ட் ஒரு 1% மட்டும் நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா போதும். இது கூட்டு வட்டி மாதிரி வேலை செய்யும். ஒரு வருஷம் கடைசியில பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து சுமார் 37 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்க்கே எவ்ளோ பெரிய பவர் இருக்குன்னு. சரி, இன்னைக்கு நாம எதெல்லாம் பத்தி பேச போறோம்னா, முதல்ல சின்ன சின்ன மாற்றங்களோட ஆச்சரியமான சக்திய பார்க்கலாம். அப்புறம் வெற்றிக்கான 4 விதிகள், நல்ல பழக்கங்களை எப்படி உருவாக்குறது, கெட்ட பழக்கங்களை எப்படி விடுறது, கடைசியா நம்ம பழக்கங்கள் எப்படி நம்ம அடையாளத்தையே உருமாக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்ம முதல் டாபிக் உள்ள போலாம். சின்ன மாற்றங்களோட சக்தி. இந்த புக்கோட அடிநாதமே இதுதாங்க. பெரிய ரிசல்ட் வேணும்னா நாம பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. இத புரிஞ்சுக்க இந்த புக்கை எழுதின ஜேம்ஸ் கிளியரோட வாழ்க்கையிலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சூப்பரான பேஸ்பால் பிளேயர். ஆனா அவர் பயங்கரமான ஆக்சிடென்ட்ல அவரோட முகத்துல அடிபட்டு அவரோட கெரியரே முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? டெய்லி ஒரே ஒரு புஷ்அப் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தன்னோட வாழ்க்கையை மறுபடியும் கட்டமைச்சாரு. அந்த அனுபவம் தான் இந்த சின்ன சின்ன பழக்கங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு அவருக்கு புரிய வச்சது. அதனால தான் இந்த புக்குக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு பேர் வச்சாரு. அட்டாமிக்னா அணு. அணு பார்க்க சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன பழக்கங்களும். பார்க்க சாதாரணமா தெரியும், ஆனா அதெல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கலாம். வெற்றிக்கான அந்த 4 விதிகள். இதுதான் இந்த புக்கோட கோர் ஃப்ரேம் ஒர்க்னே சொல்லலாம். எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் சரி, அது இந்த 4 ஸ்டெப்ஸ்ல தான் நடக்குது. 1 கியூ, அதாவது தூண்டுதல். 2 கிரேவிங், அதாவது ஆசை. 3 ரெஸ்பான்ஸ், அதாவது செயல். 4 ரிவார்ட், அதாவது பரிசு. இந்த 4ஐயும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா எந்த பழக்கத்தையும் உருவாக்கலாம், இல்லைன்னா உடைக்கலாம். ஓகே, இப்ப இந்த 4 விதிகளை வச்சு எப்படி நல்ல பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் விதி, மேக் இட் ஆப்வியஸ், அதாவது அத வெளிப்படையாக்குங்க. ஒரு விஷயத்த பார்த்தாதானே செய்ய தோணும். நீங்க நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு புக்கை எடுத்து உங்க பெட்ல தலையண பக்கத்துல வைங்க. கண்ணுல பட்டுட்டே இருந்தா படிக்கிற எண்ணம் வரும். 2வது விதி, மேக் இட் அட்ராக்டிவ், அதாவது அதை ஈர்க்கக்கூடியதா மாத்துங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்றது கொஞ்சம் போரிங்கா இருக்கலாம். ஆனா எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு பிடிச்ச பாட்காஸ்ட் கேப்பீங்கன்னு ஒரு ரூல் வச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, இப்போ எக்ஸசைஸ் பண்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா மாறிடும். அடுத்து 3வது விதி, மேக் இட் ஈஸி, அதை எளிதாக்குங்க. இதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அதுதான் 2 மினிட் ரூல், அதாவது 2 நிமிஷ விதி. எந்த புது பழக்கத்தை நீங்க ஆரம்பிச்சாலும் சரி, அது 2 நிமிஷத்துல செய்யற மாதிரி இருக்கணும். அதுதான் இங்க முக்கியம். உதாரணத்துக்கு 30 நிமிஷம் யோகா பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா என்னோட யோகா மேட்டை விரிச்சு போடுவேன்னு மட்டும் நினைங்க. 2 நிமிஷம்தான். 3 மைல் ஓடணும்னு யோசிக்காம என்னோட ரன்னிங் ஷூவை மாட்டுவேன்னு ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறது ஈஸியா இருந்தாலே போதும், தள்ளி போட மாட்டோம். கடைசியா 4வது விதி, மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங், அதாவது செஞ்ச உடனே ஒரு திருப்தி கிடைக்கணும். நம்ம மூளை எப்பவுமே உடனடி ரிவார்டுக்கு தான் ஏங்கும். அதனால ஒரு பழக்கத்தை செஞ்சு முடிச்சதும் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பரிசு கொடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம மூளை அந்த பழக்கத்தை திரும்ப திரும்ப செய்ய ஆசைப்படும். சரி, நல்ல பழக்கங்களை உருவாக்குறத பார்த்தாச்சு. இப்ப அதே ஃபார்முலாவை வச்சு கெட்ட பழக்கங்களை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம பார்த்த அந்த 4 விதிகளையும் அப்படியே உல்டாவா மாத்தணும். அதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை நிறுத்தணும்னா, 1 அதை கண்ணுக்கு தெரியாம பண்ணுங்க. 2 அது ஒரு அசிங்கமான விஷயமா மாத்துங்க. 3 அது செய்யறத கஷ்டமாக்குங்க. 4 அது செஞ்சா ஒரு திருப்தியும் கிடைக்காத மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய பேர் சுய கட்டுப்பாடுன்னா மன உறுதி, வில் பவர்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான ரகசியம் அது இல்ல. கெட்ட பழக்கங்களை செய்யறத முடிஞ்ச அளவுக்கு கஷ்டமாக்குறது தான். உதாரணமா, டிவி பார்க்கறத குறைக்கணுமா? ஒவ்வொரு தடவை பார்த்து முடிச்சதும் டிவி ஆஃப் பண்ணி ரிமோட்டை வேற ரூம்ல கொண்டு போய் வைங்க. அடுத்த தடவை சோம்பேறித்தனப்பட்டு டிவி போடாம இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு.
இப்ப நாம இந்த புக்கோட ரொம்பவே ஆழமான ஒரு முக்கியமான ஐடியாவுக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, நம்ம பழக்கங்களுக்கும் நாம யாருங்கிற நம்ம அடையாளத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது தான். ஜேம்ஸ் கிளியர் சொல்றாரு, எந்த ஒரு மாற்றமும் 3 லெவல்ல நடக்குமா. அவுட்கம்ஸ், அதாவது ரிசல்ட், ப்ராசஸ், அதாவது செயல், அப்புறம் ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம். நம்மள பலரும் ரிசல்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்றோம், நான் எடைய குறைக்கணும்னு. ஆனா உண்மையான நிரந்தரமான மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா ஐடென்டிட்டியில இருந்து. நான் ஒரு ஹெல்தியான ஆளுன்னு நீங்க உங்கள பத்தி நம்ப ஆரம்பிக்கணும். இததான் அவர் அழகா சொல்றாரு. புத்தகத்தை படிக்கிறது இலக்கில்ல, ஒரு வாசகரா மாறுறது தான் இலக்கு. மராத்தான் ஓடுறது இலக்கில்ல, ஒரு ரன்னரா மாறுறது தான் இலக்கு. இந்த எண்ணத்தோட பவரை யோசிச்சு பாருங்க. யாராவது சிகரெட் குடுக்கும்போது, நான் சிகரெட் பழக்கத்தை விட முயற்சி பண்றேன்னு சொல்றதுக்கும், இல்ல நான் ஒரு நான் ஸ்மோக்கர்னு சொல்றதுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது, உங்க அடையாளத்தோட ஒரு பகுதி. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் நீங்க எப்படிப்பட்ட ஆளா மாற விரும்புறீங்களோ அதுக்கான ஒரு ஓட்டு மாதிரி. நீங்க டெய்லி ஜிம்முக்கு போனா நான் ஒரு ஃபிட்டான ஆளுங்கிற அடையாளத்துக்கு நீங்களே ஓட்டு போடுறீங்க. இந்த சின்ன சின்ன ஓட்டுகள் சேர்ந்துதான் காலப்போக்குல உங்க அடையாளத்தையே மாத்திடும். அதனால கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். நீங்க எப்படிப்பட்ட நபரா இருக்க விரும்புறீங்க? அந்த அடையாளத்தை உருவாக்க இன்னையிலிருந்து நீங்க என்ன சின்ன அட்டாமிக் ஹேபிட்ட ஆரம்பிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.